எப்பா என் சுருட்டை எடுடா. எப்பா மா என்னும் போதை என்ன மட்டும்தான்மா சேரும். அம்மா என் குழந்தைய ஒரு நோடியும் ஒரு துளியும் வந்து சேராதம்மா. அவனுக்கு அங்கமெல்லாம் மலர மாறி முத்து முட்டா கனலா நின்று அறுத்து எடுத்துக்கிட்டு இருக்குதம்மா. அவனோட வாழ்வாதாரமும் பரிபூர்ணம் கண்டு நிதரை கண்டு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு எங்கள் ஆலயத்தை தொட்டு பரிபூர்ணம் கண்டு வந்துருச்சு. மனக்கூட்டுக்குள்ள மனமகிமைக்குள்ள எத்தனை வாக்குவாதம் நடக்குது, பலனுக்கு அறிய முடியலையப்பா. தேசத்தை கட்டுறீங்களா கட்டளையானிட்டு பரிபூர்ணத்துல கண்டதுனால நான் மது அருந்து குழந்தை ரூபத்துல நான் மேனி மேல உட்கார்ந்து இருக்கிறேன். நம்ம வைகை ஆத்துல இருந்து புறப்பட்டு இன்னைக்கு அம்மா வைகை ஆத்துல இருந்து இன்னைக்கு புறப்பட்டு நீராடி காவலாளியாகவும் ஏவலாளியாகவும் 18ஆம் படி கருப்பனாவும் நானும் துணையா வந்து நிக்கிறோமம்மா. அம்மா அகிலத்துல திறந்து பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அதிபதியா ஆகி படம் எடுத்து தாண்டவத்துல வந்து நின்று நடனமிட்டு வரமாம்மா. அம்மா என்னம்மா வரோம். அம்மா வரத்தை ஒண்ணு எண்ணி இருக்கிற, துன்பத்தை ஒண்ணு நாடி இருக்கிற, அலங்கோலப்பட்டு போய் இருக்குது. இந்த குழந்தை ரூபத்துல அவமானப்பட்டு இருக்குது, மாங்கலியத்துல சொச்சமடைஞ்சு இருக்குது. அது வந்து வெள்ளாமையா வந்து சேருமா இல்ல வெள்ளாமையா வந்து நிக்காதா? எப்பா நீயே நாடி நீயே தூடியா துடுப்பா நடனமிட்டு இந்த அரண்மனைக்குள்ளேயும் இந்த ஆலயத்துக்குள்ளேயும் வந்து உட்கார்ந்து இருக்கிறியப்பா. உனக்கு கண்ணு தெரியலையா? நீ படம் எடுத்து தாண்டவத்துல வந்து நிக்கலையாப்பா. என் பக்க பலமா என் குழந்தை கூட நிக்கிறியா இல்லையான்னுட்டு வருத்தத்தோட வந்து நின்று இருக்கிறியம்மா. அம்மா ஏட்டுச்சூடிய நான் எடுப்பேனம்மா. மனக்கூட்டுக்குள்ள நீ எண்ணிடக்கூடாது, மனபோகத்துக்குள்ளே நீ போயிடக்கூடாதம்மா. கட்டி ஆள்றவன் நான், கரை சேர்த்தி வரவன் நான். இந்த அரண்மனைக்கு சொந்தம் பரிபூர்ணம் காண்பது நானம்மா. ஆலயமும் தொடர்ந்து பரிபூர்ணம் காண்பதும் நானே தானம்மா. அம்மா அவனுக்கு ஒன்னு நாள் என் நிதிரை கண்டு வெள்ள குதிரையில நான் கணக்கெடுத்து போவனா போக மாட்டேனம்மா. அந்த குழந்தைக்கு தெனப்பா இருக்குது, தெனப்பா இருக்குது. குழந்தைய வந்து நிக்கணும்ன்ற, ஆனா உன் குழந்தைக்கு நான் ஒரு கும்பிடு கேட்கறது அப்பயும் அந்த குழந்தைய. அம்மா நான் சொன்னது 5 மாச காலம். இந்த மாசத்தோட நிறைவேறி அவன் தேசத்துக்கு போயிட்டானா? சிறப்பாயிருச்சா? சிறப்பு மகிழ்ச்சி ஆகும். வாழ்வாதாரத்தை வெட்டி விட்ட துப்புள் கூடிய நான் அறுத்து எடுத்து நிதரையா கொண்டு மலரா சூட்டி என் கால் பாதத்துக்கு வந்து சரணடையணுமா இல்லையாமா? அம்மா சரணடைஞ்சால் மனமக்கத்தோட நான் உத்தரவு கொடுத்து மகிழ்ச்சியோட எல்லைக்கு அனுப்பி வாழ்வாதாரத்துல சீரும் சிறப்பு பரிபூர்ணம் கண்டு கொடுக்குறேன். அம்மா நான் தான் உத்தரவுக்கு சொல்லிட்டேனம்மா. அப்படியே இது பண்ணுது உங்களுக்கு தான் நான்